எங்களுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐயுஐலாம் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் 2 முறை பண்ணி ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூர்ணிமா. எங்கள் வீட்டுக்கார் பேர் சுந்தரமூர்த்தி. நான் மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். எங்களுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி 2 ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன். அங்கே மந்த்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐயுஐலாம் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் 2 முறை பண்ணி ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஐவிஎஃப் தான் ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னு தோணுச்சு. எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர் ஒருத்தங்க பிஎல் சிங்கப்பூர் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. அவங்க இங்கே தான் பார்த்து அவங்க பாசிட்டிவ் ஆயிருந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அவங்க ரெஃபர் பண்ணி என்னை இங்கே அமிச்சாங்க. நான் இங்கே உமார் ரமேஷ் பார்த்துட்டு என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுறமா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அட்டம்லேயே என்னை எம்டிஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகே பாசிட்டிவ் ஆகிட்டு இப்போ நான் 7 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதுலேயும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஃபெசிலிட்டினா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் பண்ணிட்டா ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஹாஸ்டல் வசதியும் இங்கே இருக்குது. இங்கே இருக்க எல்லா சிஸ்டருமே நம்மக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக சூப்பராக நம்மளுடைய அக்கா தங்கச்சிங்க போல் பேசுவாங்க, சூப்பராக பார்த்துப்பாங்க. அதனால எந்த கஷ்டமும் இல்லை. என்ன போல் கஷ்டப்படுறவங்க யாரும் இருந்தாலும் குழந்தை இல்லாதவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா கம்பல்சரி பேபி கன்ஃபார்மாக இருக்கும்.